என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்னது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் அது கரெக்டா மேட்ச் ஆகுது. எப்படி ஆகுது தெரியுங்களா? இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள், விசுவாசிகள் தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொள்கிறார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஜனங்கள் 40 வருஷம் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்துல தன்னுடைய ஜனங்களை போஷித்து அவ்வளவு அழகா, ஒரு குறைவும் இன்றி அவருடைய காலணிகள் கூட பழமையா போகவில்லை, அவர்கள் உடுத்தியிருந்த உடைகள் கூட விழுந்து போகவில்லை. அப்படி அவ்வளவு அழகா அவர்களை போஷித்து நடத்தி வந்த தேவனை மறந்து, தங்கள் ராஜாவை மறந்து, தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு தேவையான ராஜாக்களை தாங்களே ஏற்படுத்தும்படியா தேவனிடத்துல கேட்கிறாங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாரு சாமுவேல் இடத்துல? அவர்கள் தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார்கள்னு தேவனுக்கு பிரியம் இல்ல, தேவனுக்கு சித்தம் இல்ல, அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு சவுல் என்ற ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த காலத்திலும் அந்த ஜனங்கள் அப்படியேதான் அறிவில்லாமையினால தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொள்கிறாங்க. ஏன் இதை நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த நாள்ல நம்ம ஒரு சபைக்கு போறோம், எந்த சபையானா இருக்கட்டும். சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு சகோதரனை சந்திச்சேன். அவர் என்னோடு கூட படிச்ச என்னுடைய கிளாஸ்மேட். அவங்க அப்பத்துல இருந்து பரம்பரை கிறிஸ்டியன். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமுமே இல்லை. ஏதோ இப்ப தேவனிடத்துல இருந்து அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குது. நான் பார்த்து அவங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் பேசும்போது அவங்க காணிக்கை தசம பாகத்தை குறித்து அவங்க என்னிடத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மாசம் ஆனா கரெக்டா நான் என்னுடைய சம்பாத்தியத்துல தசம பாகமா 10ல் 1 பங்கு நான் பால் தினகரனுக்கு நான் அனுப்பிடுவேன், அந்த பாஸ்டுக்கு நான் அனுப்பிடுவேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல சாட்சியம் காணும், அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் காணும். அவர் அப்படி சொல்லும் பொழுது எனக்கு தோன்றின யோசனை என்னன்னா, ஆண்டவர் சொன்ன இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிற உங்களுடைய ஊழியக்காரர், உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற உங்களுடைய ஊழியக்காரர், உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற உங்கள் சபையின் மேய்ப்பனுக்கு தான் நீங்க உங்களுடைய காணிக்கையை கொடுக்கணும். உங்களுக்காக நீங்க யாருன்னே பால் தினகரனுக்கோ இல்ல பெரிய பெரிய பிரபலமான ஊழியக்காரர்கள் நீங்க யாருன்னு தெரியாது. சபையில ஆகாரம் உண்டாகி இருக்கும்படியா தசம பாகங்களா செலுத்துங்க. நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ, உங்களுக்காக எந்த மேய்ப்பன் பரிந்து பேசுகிறாரோ, நீங்க கவலையில இருக்கும்போது, கண்ணீர்ல இருக்கும்போது, சோர்ந்து போயிருக்கும்போது, வியாதியில இருக்கும்போது உங்களை சந்திக்கிறவங்க, உங்களுக்காக செபிக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு தான் உங்களுடைய காணிக்கை கொடுக்கணுமே தவிர, பிரபலமான டிவியில பாக்குறாங்க, QR கோட் போடுறாங்க, யூடியூப்ல பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்குறோம், அங்க பாக்குறோம், இங்க பாக்குறோம், உங்க பேர் தெரியுமா? முதல்ல அவங்க அநேகாயிரம் ஜனங்களை பாக்குறாங்க. அவங்களுக்கு உங்க தசம பாகங்களை அனுப்புறீங்க, காணிக்கைகளை அனுப்புறீங்க. ஆனா உங்களுக்காக பரிந்து பேசி இரவு பகலும் கண்ணீரோடு செபிக்கிற உங்க ஊழியக்காரரை நீங்க மறந்து போறீங்களே. மேய்ப்பனாலும் ஆடுகளினால போஷிக்கப்பட்டணும் இல்ல? அப்ப அவங்க வேலையால் கூலிக்கு பாத்துறது இல்ல, உங்களுக்காக வேலை செய்யற அவங்க அந்த கூலிக்கு நீங்க கொடுக்கிற அந்த தசம பாகத்துல அவங்க ஒரு பாகம் அவங்க போஷிக்கப்படணும். தேவனுடைய சபையில இல்லாத காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய சபை பெருசோ சிறுசோ அதெல்லாம் வேண்டாம். நீங்க யாருக்கு செய்றீங்க? தேவனுக்கு செய்றீங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, உங்களுக்காக பரிந்து பேசுறவங்க மாத்திரம் இல்ல, நீங்க தவறு செய்யும்போது உங்களை அந்த போதகர்கள் கடிந்து கொள்றாங்க. ஆனா நீங்க அதை விரும்புகிறது இல்ல. நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருப்ப, இன்றைக்கு உங்க சூழ்நிலை மாறப்படும் எங்கேயோ இருந்து சொல்றாங்க. உங்களுக்கு தான் சொல்றாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு உங்க தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு கொடுக்குறீங்க. தேவனானவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை, என்னை நிராகரித்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதனால்தான் அழகா தெளிவா நான் ஆரம்பத்துல சொன்னேன், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். இதை தேவன் விரும்புவாரா? நீங்க இப்படி கொடுக்கறது தேவன் விரும்புவாரா? நான் தேவனுக்கு தானே கொடுக்குறீங்க, தேவனுக்கு தான் கொடுக்குறீங்க. உங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஊழியக்கார இடத்துல போய் கொடுங்க. யூடியூப்ல பார்த்துட்டோம், யூடியூப்ல பேசிட்டோம், நல்ல ஆறுதலா கொடுத்தோம், அவங்களுக்கு செய்யாதீங்க. அதை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அறிவில்லாமையினால நீங்க சங்காரமாகாமல் அறிவுள்ளவர்களாய் தேவன் கொடுத்த தெளிந்த புத்தியை பயன்படுத்துகிறவர்களாய் மாறி தேவனுக்கு பிரியமா, உங்களுடைய சபைக்கு, உங்க சபைக்கு பிரியமா நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். விடுதலை கிடைக்காத காரியங்கள்ல தேவன் தாமே உங்களுக்கு விடுதலை தந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து. ஆமென்.